இது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம். என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த படம் ஓடும் சார், நல்லா பெருசாக ஓடும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காசிப் பேசிக்கிறேன். விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலி ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா, விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா? நான் விஜய் சேதுபதி வச்சு தான் படம் பண்ணுவேன். அந்தளவு ஒரு மகா கலைஞன், ஒரு எக்ஸ்ட்ரார்னரி கலைஞன், எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை, ஒரு நண்பன். இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தை வந்து அப்படியே தோளில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலாக. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு. நான் எந்திரிச்ச உடனே வந்து பார்க்குறாரு. பார்த்து என்னப்பா பண்ணுறேன், உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது பண்ணி கொடுக்கணுமான்றேன். நான் முதல் தடவையாக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு தொட்டு டெய்லி கும்பிட்றேன். அது தானுடைய காலாக தாங்க இருக்கும். அந்த படம் ஒரு நல்லா வருது, பார்க்கலாம். நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும். நான் உடனே நல்லா ஓடுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ரார்னரி. யுகி சேது சார் அவர் முடியே நடிச்சிருக்கு. ஒரு 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 ஷாட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன பண்ண ரொம்ப நேரம் ஷார்ட் சார் நில்லுங்க சார், எப்படி திரும்ப அப்படி திருங்க அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன். அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கப்புறம் அதுக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு. ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ்ட் இன் தென். அப்புறம் ரொம்ப நன்றி. என்னை பற்றி மேடையில் ஸ்நேகன் சார் இவங்கெல்லாம் ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ரீபே டு தம் தெரியல. இவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் சாமி தான் அந்த சினிமா. எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதாவது வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா, ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சுருக்க மாதிரியா, ஒரு சாமியை வச்சுருக்க மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம். ஆனால் சினிமாக்காரன் மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும், அடுத்தவங்க சந்தோஷப்படணும், தன்னை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிச்சுப்பான் ஆக்சுவலாக. அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புருஷனோட உட்கார போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா? ரொம்ப போர் அடிக்கலையா உங்களுக்கு? வாங்க, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க. ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் காசிப்புக்குள்ளே மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னால் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தட் இஸ் நாட் அ மூவிங் சப்ஜெக்ட். தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட். சினிமா 24 கிரேட் ட்ரூத்ஸ் பெர் ஹவர். ஆக்சுவலி கிரேட் ட்ரூத், 24 பொய்கள் 24 உண்மைகள் கலந்த ஒரு வினாடிக்கு ஆக்சுவலாக சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் சினிமாவை அது ஒரு கடமையாக எடுத்துக்கணும். சினிமான்றது வந்து மொழி பேசாமல் இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு? சினிமான்றது நாக்கிலேருந்து வர்றது மட்டும் கிடையாது. சினிமாவிலேருந்து தலையிலேருந்து வருது. சினிமாவிலேருந்து இளையராஜாவுடைய விரல்கள்லேருந்து வருது. சினிமா வந்து பிசி ஸ்ரீராமனுடைய கருப்பு கண்ணாடியிலேருந்து வருது. சினிமா வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸுடைய எடிட்டிங்லேருந்து வருது. ஒரு 24 கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது. இப்போ பிகாசோ போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது. இங்கே ஒரு கேலரி கிடையாது. இங்கே வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது. அங்கே ஒரு கான்செர்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஷூபைடுடைய கான்செர்ட்டோ, ஷாப்பானோ, பீத்தாவோனோ, பாக்கோ, ஏதாவது ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கும். வெளிநாடுகள் இங்கே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒன்று தான் இருக்குது. எல்லா பீத்தாவோன், ஷூபர்ட்டு, ரஹ்மானினோவ், ஷஸ்டகோவிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சுருக்காரு. எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸு, எல்லா பெஸ்ட்டு விஷுவலையும் பிசி ஸ்ரம் ஸ்கூலில் வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் 3 நாளுக்கு முந்தைய பேசினேன். இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ணணும்னு வச்சுக்கிறேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி, சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம். கதிர்த்து ஒன்றா வேலை செஞ்சேன். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணுன்னு. ராஜா நல்ல வேலை பேசுகிறீங்க இந்தாங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் படைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன். இந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். எக்ஸ்ட்ரார்னரி ஆக்டர் வந்து சூர்யா. ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் he is going to become a legend actually.
அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றிமாறன் சொன்னான். நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளோ அலாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க. சினிமா நீங்கள் போடும் தானம் ஞாபகம் வச்சுங்க. தானத்தை நிப்பாட்டுறாதீங்க. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன். அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்கெலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவிலுக்கு போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணா. கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிவிட்டேன், அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது. போய் சிரிக்க போகிறீங்க, அலாதியை ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் யாராவது பண்ணுறீங்களா? நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சுக்கிருக்கோம். நம்ம டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருனே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில், நம்மெல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது மூழ்குனா கூட பரவாயில்ல. மூழ்குனா தான் ஜாக் கிடைப்பான், மூழ்குனா தான் ரோஸ் கிடைப்பான். அதுவும் சினிமா தான். நம்ம காலையிலேருந்து எப்படி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட். நான் ஒரு படத்தை என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன படம் தான் நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்கிறேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு சீரிஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும், நீ அந்த ஃபில்ம் மேக்கிங் பண்ணுண்டா. 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிஷியா ஹைஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்கள். ரிப்ளி அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி, அது 8 எபிசோட் எடுத்துருக்காங்க. கெட்டவனை பற்றி, கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையினுடைய ஐரணியை அதில் பார்க்கலாம். அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன். இப்போ நான் பார்த்த எக்ஸ்ட்ராடனரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள், அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல, அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்லுவேன். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், எது படம் ஓடும். ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வலி இருக்கத்தான் செய்யும், அதை சுமக்கணும். ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ உண்மையாக கதை சொல். உண்மையாக கதை சொல்லணும்னா என்ன? உண்மையாக சினிமா கற்றுக்க. நிறைய பேர் சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன், அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்ணுறதுக்கு. நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே, எங்கள் அப்பா பார்க்குறாரு, எங்கள் தாத்தா பார்க்குறாரு, எங்கள் பாட்டி பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறோம், பார்க்காதவங்க இல்லை. ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு 1000 பேர் தியேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா, 1000 பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேரோட அறிவாளியாக அந்த 2.5 மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர். அது ரொம்ப முக்கியம். அப்போ 1000 பேர் அண்ணாந்து பார்க்கறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி, இதுவரை நான் கேட்காத கதை, இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான். அதனால தான் 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் சொன்னேன், நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாக்குள்ளே வரான், ஒருத்தன் டான்ஸராக சினிமாக்குள்ளே வரான், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தன் சினிமாக்குள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டான்.
அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிறேன், இந்த வேலை செஞ்சுக்கிறேன், ஈஸியாக போயிட்டு காலையில் 5 மணிலேருந்து நான் காலையில் 8 மணிலேருந்து நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணேன்னு சொல்ல. நான் எரிந்து போகும் வரை, இறந்து போகும் வரை நான் சினிமாவில் எதை படைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சினிமா மட்டும்தான் படைத்தலுக்கு உரியது. அதனால தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது. ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க, நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும். திருவிளையாடலில் நம்ம சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவிளையாடலில் பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சவுக்கர் அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதை சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போகிறோம். இல்லை, இட் நாட் ஓன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ. இட் எலிவேட்ஸ் யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம். இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் 36 மார்க்கை 50 போடுங்க, 30 மார்க்கை 40 போடுங்க. இந்த குழந்தைக்கு வழி விடுங்க. இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படல, நான் டேரக்டும் பண்ணிட்டு தான் சாவேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கை தட்டுவோம், அதுக்கு நம்ம கூட இருப்போம். இங்கே வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தனித்தனியாக பேசலை, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் வந்து என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுலண்ணே. இப்போ வந்தவுடனே யோசித்தேன், அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் வந்து கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை வந்து நான் வந்து அவமதிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும், லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சுருக்கோம், முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டரை மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க, நான் தாரத்திலே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் வந்து அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டினா, ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னது தான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பி இதை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ணே. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டேண்ணே. அம்பி வந்து அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் இந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத
ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி, இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும் வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனான நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். நன்றி. யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் என் பேர் கத்துனாரு, அவருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டோரியல் டெபியூ வந்து நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா. நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணோம். வெரி ஹாப்பி டு பி இயர். ஒரு படமாக முடித்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடி இருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அண்ட் அப்பயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பையன் பண்ணிகிட்ருக்கான்னு. வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. அதுமாதிரி ராஜன் சார், நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. நம்ம ஆமாம் யா, அந்த ஃபைட் படம் தான், அதே தான். அண்ட் எஸ், மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு 2 ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். தன்ஷிகா, நாங்கள் இப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் முடித்தோம் நாகா சாருக்கு. ஸோ அதுவும் கூட சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன். யோகி சேது சார், லைக் பிக் ஃபேன் ஆஃப் யர்ஸ். நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல. அந்த டைம்லலாம் அவ்வளோ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸோ இப்பயும் அதே ஸ்பீச் தான். லைக் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார். எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. சில பேச்சாளர்கள் வந்து பயங்கரம் மயக்கிடுவாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். லைக் எல்லாமே வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ வந்து பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம். யுகங்கள் மாதிரி தான் யோகி சேது சார். கண்டிப்பாக இதுவும் மாறும், நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள்லாம் ஸோ ஐ திங்க் சினிமாவை வந்து அவங்க நல்ல காலத்தில் இருந்து இப்போது இருக்கிற டைம், இப்போ ஒரு டஃப் டைமும் பார்த்துட்டாங்க. ஆனால் இந்த டஃப் டைம்லேயே நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். லைக் நிறைய நல்ல படங்களும் வருது, நல்ல படங்கள் கவனிக்காமலேயும் போகுது. அதே மாதிரி சில படங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக சொன்னீங்க. ஸோ அந்த படங்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கே ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி படம் தான் ஒரு வேளை பண்ணுமோ அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கே வரும். ஸோ சம்மர் அந்த போராட்டத்தில் தான் நாங்களும் இருக்கோம். கண்டிப்பாக நல்ல படங்களை பண்ணி மறுபடியும் ஜெயிப்போம் நாங்களும் நம்பிட்டு இருக்கோம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் இயர். கோபி அண்ணா, லைக் அவர் ரொம்ப ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் 2 பேர் தான், ஹீரோஸ் இருந்த டைமில். ஸோ அந்த டைமில் அண்ணனும் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன். அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளி ஷோ மூலயமா மறுபடியும் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். அண்ட் லவ்லி ஸ்னேகன் சார், உங்கள் பாட்டோட பயங்கர ஃபேன். அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் அம்மா என்று அழைக்காத பாட்டுக்கு அப்புறம் உங்கள் பாட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல் பயங்கரமாக வரும். ஸோ ரொம்ப அழகான பாடல்கள், இன்னும் நிறைய பாட்டு நான் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்ககிட்டேருந்து. அண்ட் ரோபோ சங்கர் சார், அவங்க டாட்டர் லைக் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ விஷஸ் டு யூ டூ. அண்ட் டு ஆல் த டான்ஸ் க்ரூ மெம்பர்ஸ், கோ டைரக்டர்ஸ், எவ்ரி ஒன். பெரிய கஷ்டம்தான் படம் பண்ணுறது. ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இந்த படம் ஏற்கனவே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு பாத் பிரேக்கர் நான் சொல்வேன் நான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அகெயின் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. என் படங்கள் அடுத்தது வருது, அவங்க கூட அவர் படம் பண்ணுறேன் பண்ணலை, பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிதேன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எனக்கு இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மேடையாக நான் கருதுகிறேன். டெஃபினட்டாக எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருப்பேன். நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமாக மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ டஸ் தட். அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. டைரக்டரை டாக்டர் ஆக்கிட்டீங்களேம்மா, ரொம்ப நன்றி. இந்த ப்ரூஃப் பட எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் முன்னாடியே நான் வந்து இந்த டீசரை பார்த்தேன், ட்ரெய்லரை பார்த்தேன். ஒரு கிளாஸ் டைரக்டரை எடுத்த மாதிரி
மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்குது. ராதிகாவுக்கு என்னுடைய பாதிப்பு. ராதிகாவுக்கு முன்னாடி ஐ ராதிகான்னு போட்டிருக்குல்ல, அது 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 நிற்கிது. ஐ ராதிகா அப்படின்னு. வாழ்த்துக்கள்மா. அந்த ஐக்கு மீனிங் எனக்கும் தெரியும். வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப வைப்ரண்ட்டான லேடி. நிறைய படங்களில் நம்ம ஆடியோ ரிலீஸ் இதில் எல்லாம் வந்திருக்காங்க. ஷீ இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஆக்டிவ். யோகி சேது பேசும்போது சொன்னார், நிறைய பேர் நடிக்கிறாங்க, நிறைய பேர் டைரெக்ஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு. அதுதான் ட்ரெண்டு. இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சுன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சினிமாவில். என்ன மாறுச்சுன்னா, டைரக்டருக்கு நடிக்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க, ஃபைட் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க, நடிகர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க, மியூசிக் கவிஞர்கள் நடிக்கிறாங்க. யார் தான் விட்டான் சினிமாவில்? ஏதோ ஒரு லெவலில் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துடணுன்ற ஒரு ஆசை தான். எல்லாரையும் வரவேற்கிற ஒரே குடும்பம் சினிமா குடும்பம் தான். யாருக்கும் மறுப்பு தெரிவிப்பதில்லை. தம்பி சொன்னார் இசையமைப்பாளர் ஆனால் நடிகர் ஆகிடலான்னு. ஆனால் அவர் டைரெக்ஷன் தான் படித்தார், நடிகர் ஆகிட்டார். அதனால தான் சொல்கிறேன், ஒன்று இல்லைன்னா ஒன்றில் வந்துடலாம். கரெக்டாக? அதனால் அதுதான் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்டுன்னு சொல்கிறது வேறு இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம பாசமலர்லேருந்து இன்றைக்கி கதை சொல்கிற ட்ரெண்டு தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் சினிமாவில் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேக்கிங் ஸ்டைல் முதல்லலாம் டீசெண்டாக எடுத்தாங்க, இப்போ தப்பாக எடுக்கிறாங்க. எடுக்க தெரியாமல் எடுக்கிற படங்கள் சில டைமில் சக்ஸஸ் ஆயிடுது. அது ட்ரெண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை சொல்ல முடியாது ஒரு டைரக்டராக. மேக்கிங் ஸ்டைலுன்னா எந்த இடத்துல க்ளோஸ்அப் வைக்கணும், எதுக்கு வைக்கணும், எந்த இடத்துல லாங் ஷாட் வைக்கணும், எதுக்கு வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், எந்த இடத்துல மூமெண்ட் வைக்கணும், எந்த இடத்துல ஒரு கதையை ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல இன்டர்வல் வரணும், எந்த இடத்துல எப்படி அதை முடிக்கணும்னு தெரிகிறது மட்டும்தான் சினிமா. அதை ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் கரெக்டாக கற்றுக்கிட்டான்னா அது ஒரு லெசன். இதில் ட்ரெண்டுன்றதெல்லாம் நம்ம சும்மா போட்டுக்கிறது. இப்போ கொஞ்ச நாள் ட்ரெண்டுன்னா போதைப் பொருள் தான் இப்போ ட்ரெண்டு. போதைப் பொருள் சினிமாக்காரனுக்கா ட்ரெண்டு? பப்ளிக்கு ட்ரெண்டு. அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது நம்ம ட்ரெண்டு. ஸோ அதை எப்படி வியாபாரப்படுத்துறது? ஒன்றா சமுதாய மாற்றத்துக்கான விஷயங்களை இதில் வச்சு எடுத்துருக்கணும். அது கூட ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதோடு அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா தட் கேன் பி கால்ட் எஸ் எ ட்ரெண்ட். நான் இப்போ இதுவரையில் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நிறைய படங்கள் நம்ம இப்போ கொஞ்ச நாள் பார்த்துட்ருக்கோம். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கதையை பற்றி கவலைப்படுறதில்லை, காம்பினேஷனை பற்றி தான் கவலைப்படுறாங்க. இந்த காம்பினேஷன் கழுத ஒன்று தான் இந்த சினிமாவை குட்டிச்சேவராக்கினது. சிவாஜி சார் அந்த காலத்தில் அவர் நடிக்காத கேரக்டர்களே கிடையாது அப்படின்னு எப்படி ஒரு பேர் வாங்கினார்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். திருவிளையாடல் பண்ணுறாரு. இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்தை அதிகமாக திரையுலகத்தில் பறைசாற்றின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன். அதை அழிக்க அந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியல. அந்த பண்பாடையும் கலாச்சாரத்தையும் கெடுக்கிற நடிகர்கள் தான் இப்போ ஜாஸ்தி இருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு திருவிளையாடல், ஒரு திருவருட்செல்வர், ஒரு கர்ணன், எத்தகைய கேரக்டர்ஸ். நம்ம இலக்கியங்களும் நம்ம பண்பாடும் நம்ம புராணங்களும் இதிகாசங்களையெல்லாம் நம்ம நேரில் பார்த்ததில்லை, சிவாஜி மூலமாக தான் பார்த்துருக்கோம். கரெக்டாக? அதுதான் என் ட்ரெண்டு. என்ன புது ட்ரெண்டு? இப்போ ட்ரெண்டெல்லாம் கிடையாது. ராதிகா இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. எங்கே உங்களுக்கு தான் ட்ரெண்டு கிண்டெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. நீ எடுத்திருக்கிற மேட்ரு அற்புதமான மேட்ரு. இன்றைக்கி தேவையான விஷயத்தை எடுத்திருக்கீங்க. எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
முந்தா நேற்று ஒரு 2 பேர் ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா கொட்டை எழுத்தில் தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்காங்கன்னு. தண்ணி இல்லை, அவங்க அடித்தது ட்ரக்கு. இந்த ட்ரக்கு வந்து எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை சீரழிக்குது, ஒரு காதலர்களோட வாழ்க்கையை எப்படி அழிக்குது. மேபி அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், கரெக்டாக? அப்பா நான் பிடிச்சிட்டேன் பார்த்தியா, இதுதான் ட்ரெண்டு. ஆக இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இந்த கதை ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த ருத்வீர் நல்ல சூப்பர் ஃபிசிக்ஸ் வச்சுருக்காரு. வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங் கை, நல்லா பண்ணியிருக்காரு. அதை தன்ஷிகாவுக்கு வந்து கரெக்ட் மேட்ச் இந்த பிக்சரில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஏன்னா முதல்ல அவர் நடிக்கிறதுக்காக அலைஞ்சப்போ என் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்தார். ஐயோ ரொம்ப நல்ல நடிகன் ஆகிடுவான் போல் இருக்கேன், எப்படியாவது ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கணும்னு நான் இன்றைக்கி வரையிலும் தேடிட்டுருக்கேன். அதுக்குள்ளே அவன் பிடிச்சி நடித்து முடிச்சிட்டான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதுதான் ட்ரெண்டு. தன்ஷிகாவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க சும்மா ஒன்றும் அந்த மாதிரி நடிச்சிடல, கொஞ்சம் கிளாமராக நடிச்சிருக்காங்கன்னா தேர் இஸ் அ மீனிங் ஃபார் தட். அது காதல் உணர்வில் வந்து ஒரு பொண்ணு தன்னை கவர்ச்சியாக காட்டிக்கிறதுக்கு வேறு, அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய விளைவு தன் காதலனாலேயோ, எனக்கு தெரியாது காதலனால் வஞ்சிக்கப்பட்டாலோ அல்லது காதலன் வஞ்சிக்கப்பட்டதால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து போகிறாங்களோ தெரில, அந்த கூட்டத்தையே நாசப்படுத்தணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் செயல்படுற மாதிரி தெரியுது. அதுதான் கதையான்னு எனக்கு தெரியாது. பட் ஷி ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி வெல். இந்த எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. நல்ல ஹைட்டு, ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோயினாக வரலாம், நல்ல கிளாமர் ஹீரோயினாகவும் வரலாம், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு 5-6 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் மகாராணியாக ஏதோ எங்கம்மா ராணி, எஸ், ஒரு மலேசியாவில் நடக்கிற ஒரு கதை. அங்கே ஒரு குழந்தையை வச்சுட்டு எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். அது ஒரு நான் டேக்ஸ் ஃப்ரீக்காக பார்த்தப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு மிகச்சிறந்த நடிகை, தமிழ் பேசுகிற நடிகை. அவங்களுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் நிச்சயமாக ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் ராதிகாவை பற்றி நம்ம படத்தில் நீங்கள் எதுவும் டான்ஸின்ஸ் ஆடி இருக்கீங்களா? ஆமாவா? அவங்க ஆடிருக்காங்க. ஆமாம், மலேசியாவில். கரெக்ட். நானும் மலேசியாவில் ஒரு படம் எடுத்தப்போ. கரெக்ட். ஸோ அவங்க இவ்வளவு திறமையாக மேக்கிங் ஸ்டைலை நல்லா பண்ணியிருக்க ஒரு வித்தியாசமான கதையை இன்றைக்கி சமுதாயத்துக்கு நம்ம என்ன தேவைன்றதை உணர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, டெஃபினட்டாக ஷீ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு த ப்ரொடியூசர் ஃபஸ்ட். ஏன்னா அவங்கள நம்பின ஒரு தயாரிப்பாளினி மேடம் அருணா, கோமதி மேடம். ஸோ இவங்களுடைய கணவர் கூட தயாரிப்பாளர் தான். அவர் வேறு ரூட்டு, இவங்க ஒரு முடிவெடுத்து தான் தனியாக தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுங்க. ஏன்னா யார் சொன்னது பெண்கள் சக்ஸஸ் ஆக மாட்டாங்கன்னு? நிறைய பெண்கள் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. சுஹாசினி எஸ் அ டைரக்டர், ஷி ஹஸ் டன் எஸ் அன் ஆக்ட்ரஸ், இஸ் அ கேமரா உமன். சுஹாசினி நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். நம்ம தம்பி அவர் வந்து எனக்கு 1 இயர் ஜூனியர். இருந்தாலும் சினிமாவில் எனக்கு அவர் சீனியர். அவர் எவ்வளோ விஷயம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பேசினாருன்றது பாருங்கள். எல்லாமே உண்மையான விஷயங்கள். 350 320 படம் மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 320 படம் ரெடி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1200 300 படங்கள் வந்து தியேட்டர் பக்கமே வரல. இதையெல்லாம் தான் அரசாங்கம் கொஞ்சம் செவிசாய்த்து சிறு சிறு தியேட்டர்களை உருவாக்கி இன்றைக்கெல்லாம் வந்து அதுதான் ட்ரெண்டு பார்க்குற மாதிரி. ஒவ்வொரு பஞ்சாயத்துகள், ஒவ்வொரு கிராமங்கள், பஞ்சாயத்து ஹெட்டு, ஒரு டவுன்ஷிப்பில் இருக்கிற இடங்களில்
அரசு நிலத்தை மானியமாக வழங்கி அதில் தியேட்டர் அதிபர்களுக்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சப்சிடி கொடுத்து ஒரு தியேட்டரை செமி பர்மனெண்ட் தியேட்டர்ஸ் கூட பண்ணலாம் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அந்த மாதிரி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு 500,000 தேட்டர் இப்போ வேணும். ஏன்னா 500,000 தேட்டரை இடிச்சிட்டாங்க. ஒரு சிறு டவுன்களிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் சில மினி தியேட்டர்களை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டம் வாரிய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10-15 தியேட்டர் அப்படின்னு போட்டால் நிறைய தியேட்டர்களை நம்ம உருவாக்கிடலாம். இந்த மாதிரி அதாவது புதுமைகளை படைக்க வருகிற திரைப்படங்களுக்கு அதிக தியேட்டர்கள் கிடைச்சா நம்ம போட்ட வருமானம் எல்லாத்துக்குமே வந்துடும். ரிலீஸ் ஆகாத படங்கள் எல்லாத்துக்குமே லாபம் கிடைக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் தம்பி தீபக் அவர்களுக்கு, நான் அவங்க அப்பா வந்து என்னுடைய படங்களுக்கு நிறைய படங்களுக்கு இசை கோர்வையில் வயலின் வாசிச்சிருக்காரு. அவர் திரு இளையராஜா சார் அவர்களுடைய ட்ரூப்பில் த யங்கஸ்ட்டு. அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இடமே தெரியாது. நான் அவர் சில நோட்ஸ் கொடுப்பார், கரெக்டாக வாசிப்பார். அவர்கிட்ட ஜாஸ்தி திட்டு வாங்காத ஒரு வயலினிஸ்ட் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வெறும் அமைதியானவர். உங்களுக்கு நல்ல கணவர் கிடைத்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய உங்கள் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி மேடையிலே விட்டிருக்கும் என் தம்பி மிஸ்கின் அவர்கள், அவர் வந்து சொல்ல வேண்டியதில்லை. இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன், பியூட்டிஃபுல் டைரக்டர். ஒரு தனித்தன்மை வாய்ந்த இயக்குனர்களில் மிகச்சிறந்த இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை பாராட்ட வந்திருப்பது எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயம். ராதிகா, அது உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். அடுத்து கவிஞர் சிநேகன் அவர்கள், நீ எவ்வளவு பாட்டுப்பா எழுதுனேன்னு கேட்டேன். அண்ணே, நான் பாட்டெல்லாம் எழுதலை, நட்புக்காக வந்திருக்கேன்னா. அதே ஒரு பாட்டு மாதிரி தான். ஒரு கவிஞன் வாழ்த்துறது ஒரு 1000 பேர் வாழ்த்துறதுக்கு சமம் எப்பவுமே. இது ஒரு கவிஞனா நானும் தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ரோபோ சங்கர் அவர் அடுத்தது ரோபோ சங்கரை கேரக்டருக்கெல்லாம் கூப்பிட முடியாது, ஹீரோவாக தான் கூப்பிடணும். அவர் நடித்து முடித்து இப்போ விரைவில் திரைக்கு வரவிருக்கும் திரைப்படத்தின் பெயர் எனக்கு தெரியாத, நான் ஒரு ஹீரோவை நடிச்சிட்ருக்காரு. அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவோசம். இன்னும் ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விஷயம். அது பேசிகிட்டு இருக்கும்போது நான் மைம் கோபிக்கிட்ட சொன்னேன், அடுத்தது நீ ஹீரோ ஆகிடுப்பா. அண்ணே, எனக்கு வேண்டாண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே. இப்படி இருக்கிறவங்கள தான்ப்பா ஹீரோவாக போடுறாங்க இப்போ, இதுதான்ப்பா ட்ரெண்டுன்னு. கரெக்டா? மைம் கோபி அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான ஆளாக படத்தில் நடிப்பாப்புல. ஆனால் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? ஒரு குழந்தை, அது அந்த குழந்தைய கரடு முரடாக காட்டி இதில் கொடுமைப்படுத்தியிருக்கார் ராதிகா அண்ணனுக்கு. பாவம், அந்த பாவம் வந்து அவருக்கு நல்ல பேரை வாங்கி தரட்டும், உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை ஈட்டி தரட்டும். சில சமயங்களில் நாம் செய்யும் பாவங்கள் கூட சினிமாவில் வெற்றியாக மாறிவிடும். அப்போ இது ஒரு உதாரணமாக இருக்கு இல்லையா? அப்புறம் இவங்க எதுவும் நடிச்சிருக்காங்களா யாராச்சும்? ஆமாம், அவங்க பாடி எந்த பாட்டு? ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ பார்த்தீங்களா, ஒரு கதாநாயகி மாதிரி ஒரு சிங்கரை உருவாக்கியிருக்காரு. வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள். அனைத்து பாடல் ஆசிரியர் யாரோ தெரியும், அவருக்கும் எனது வாழ்த்துகள். ஆமாம், அப்படியே அவர் வெரி குட் வெரி குட், வாழ்த்துகள் வாழ்த்துகள். அப்புறம் வேறு யாரையும் விடலையே. எனது பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும், டைரக்டர் இன்னும் யூனியனில் மெம்பர் ஆகலை, இருந்தாலும் நான் வந்துட்டேன், அதுவும் பொறுப்பா? அதில் மெம்பர் ஆகிருங்க நீங்கள். நாங்கள் வந்து இல்லைன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவோம், நான் மாஸ்டர் ஆகிடுவேன். ஆமாம், பொதுவாகவே நம்ம பண்ண முடியாத ரெண்டே வேலை, டான்ஸ் மாஸ்டர் ஆக முடியாது. பாட்டு கூட எழுதிடலாம், அப்புறம் மற்ற எல்லா வேலையும் பண்ணிடலாம்.
டான்ஸ் மாஸ்டர் ஆகிடும். அப்புறம் சரி பரவாயில்ல, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மிஸ்கின். இப்போ ஒரு 4-5 படத்தில் நடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு காம்படிஷனாக நான் மிஸ்கின் பிரமாதமாக பண்ணியிருந்தேன் அந்த விஜய் படத்தில். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் லேட்டஸ்ட். சரி, மிஸ்கின் வந்து அவர் ஒரு வளர்ந்த குழந்தை, அவ்வளோதான். மனசில் என்ன இருக்கா அதை பேசிடுவார், அவ்வளோதான். அவரை மாதிரி அதிகமாக கோவப்படுறவனையும் பார்க்க முடியாது, அவர் மாதிரி அதிகமாக குழந்தை மனம் சொல்கிறவனையும் பார்க்க முடியாது. ஸோ ஒரு மன நிறைவான ஒரு மேடை. இதால் அனைத்துக்கும் முத்தாய்ப்பு வைப்பது போக நம்ம ராஜண்ணனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ராஜண்ணனுக்கு என்னுடைய முதல் படத்தில் ஒரு காட்சி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சேன். என்னுடைய முதல் படத்தில் 87 உரிமைக்கு. பார்த்தீங்களா, நடித்த படத்து பேரையே மறந்துட்டீங்க. நீங்கள் சினிமாவை பற்றி வேற இங்கே வந்து பேசிகிட்ருக்கீங்க. மறக்கக்கூடாது. தன்சிகாவை அன்சிகாங்கிறது விளையாடுறீங்களா? நீங்கள் வேறு ஏதோ ஞாபகத்திலேயே மூட்லேயே இருங்க. இல்லை, வளர்ந்து வர்ற பிள்ளைங்களை பாராட்ட முடியும் என்ன நீங்கள்? சரிண்ணே, எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் பிதட்டுறாரு. ஆனால் உள்மனசு அவருக்கு ரொம்ப சுத்தம். அதனால தான் யார் கூப்பிட்டாலும் உடம்பு முடியலன்னா கூட கடைசியில் 5 நிமிஷமாவது வந்துடுற ஒரு குணத்தை அவர்கிட்ட இருந்த நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு கூப்பிட்டு நாங்கள் கூட வரலன்னா இந்த சினிமா உலகத்தில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அது உங்களுக்கு தெரியும். உண்மையில் ரொம்ப கொடுமையாக இருக்குது. பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க, யாரையுமே கூப்பிட மாட்டாங்க. அவங்களே ரிலீஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க, அவங்களே கான்ட்ரவர்சி பண்ணுவாங்க, அவங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. இந்த கொடுமைகளெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு நல்ல படத்தை நல்லபடியாக எழுதுங்க. இந்த படம் நிச்சயமாக ஒரு சமுதாய மாற்றத்துக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். ராதிகா தயாரிப்பாளர் மற்றும் இதில் இணைந்து நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவியாளர்கள், உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர், பாருங்க எங்கள் சங்கத்தோட டைரக்டர் என்ன நீ கிளாரா அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. யார் ஒளிப்பதிவாளர்? கேமராமேன் நல்லா பண்ணியிருக்கார். வாழ்த்துக்கள்.